இந்த தீபிகாவோட ஸ்டோரி லைன் எங்களுக்கு வேண்டாம், இதோட அவங்களோட கேரக்டரை ஸ்டாப் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. நீங்களும் அது போல் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா தீபிகா வந்ததுல இருந்து மல்லி மேலே அவ்வளோ வன்மத்தோடு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சமயங்கள்லையுமே மல்லி தான் அதற்கு காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மல்லியை மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்ணு முன்னாடியே அவங்க உண்மையான குற்றவாளி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே இல்லை இல்லை அவங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, மல்லி மட்டும் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு கதிரேசனை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா வாசு கூட சேர்ந்து அவ்வளோ சதி வேலைகள் பண்ணியிருக்கிறாங்க. சுடர் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பணம்லாம் செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு எவிடன்ஸ் போதாதா? ஆனாலுமே கதிரேசன் ரொம்பவே நல்லவராக மாறிட்டார். அவங்க பொண்ணுக்காக நல்லா வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதனால் கதிரேசனை இந்த கேஸில் இருந்து எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த தீபிகா மேலே நமக்குமே பயங்கர கோபம் வரத்தான் செய்யுது. அடுத்ததாக கவின் மேலேயுமே ஒரு சஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. இருந்தாலுமே அவன் நேரடியாக இதில் இன்வால்வ் ஆகலைல்ல, அதனால் கவினையுமே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக ராஜி ரகு இருக்கிறாங்க. அவங்களுமே இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைக்கிறாங்க. எப்போ கூப்பிட்டாலுமே ஸ்டேஷன் வராங்க. அதனால் அவங்களையுமே இந்த கேஸில் இருந்து எடுத்துடலாம். கடைசியாக இருக்கிறது மல்லி தான் அப்படிங்கிற மாதிரி மல்லியை மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி யோசிக்கிற இவங்களுக்கு யார் தான் இன்ஸ்பெக்டர் பதவி கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய மெடல் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃப்ளாஷ்பேக் சீனெல்லாம் கேட்குறப்ப நமக்குமே பயங்கர டென்ஷனாக இருக்குது. இப்போ மல்லி மட்டும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இந்த கேஸை தொடர்ந்து கொண்டு போக இருக்கிறாங்க. ஆல்ரெடி விஜய் மல்லி 2 பேருமே அவங்கள பற்றி கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே அதை இவங்க காதில் வாங்குறதாவே இல்லை. எப்படி இருந்தாலுமே மல்லியை மட்டும்தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.